ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி 6th கிளாஸ் செஸ்ஸில் 6th கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ட்ரானா என்ன, இது எத்தனை டைப்ஸில் நம்ம ட்ரா பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய செஸ் வீடியோஸில் கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 5 வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். வழக்கமாக நம்ம டோர்னமெண்ட் விளையாடுறப்போ பாயிண்ட் கொடுப்பாங்க. இப்போது ஒரு கேம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒயிட்டு எடுத்திருக்கீங்க, ஒயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ஆப்போனண்ட் பிளாக் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் ப்ளே பண்ணுறவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட்டுக்கு 1 பாயிண்ட்னும், தோக்குறவங்களுக்கு பிளாக்குக்கு 0 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1 - 0 அப்படின்னு தான் நம்ம ஸ்கோர் ஷீட்டில் எழுதுவோம். அதே மாதிரி பிளாக் வின் பண்ணியிருக்காங்கன்னா 0 - 1 அப்படி தான் எழுதுவாங்க. ஏன்னா ஒயிட் தோக்கிறதுனால 0 - 1. சப்போஸ் 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட் அப்படின்னா ஆஃப் 1/2 1/2 அப்படின்னு எழுதுவாங்க. அது பேர் தான் ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நானும் வின் பண்ணல, நீங்களும் வின் பண்ணல, 2 பேருமே ஈக்குவல் பாயிண்டில் இருக்கும் அப்படின்றது தான் ட்ரா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக புரியும். வாங்க. ஒரு செஸ் விளையாடும் போது நம்ம கவனிக்க வேண்டியது ட்ரா. இந்த ட்ரான்றது மொத்தம் 5 விதமான ட்ரா நம்ம சந்திப்போம், நம்மளும் ப்ளே பண்ணுவோம். அந்த 5 விதமான ட்ரா தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பொசிஷன் நமக்கு ட்ரா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சரிங்க, இப்போது ட்ராவில் 5 வித ட்ரா சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல்னால் இப்போ ஒரு பர்சன் கூட நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்தில் இப்போது ஒரு கிங்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த ஒரு மூவ் பண்ணலாம், ஆனால் ஆட்டத்தை முடிக்க முடியாது. இதை வச்சுக்கிட்டு ஆட்டத்தை முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் எத்தனை பாக்ஸில் எத்தனை ஸ்கொயரில் நீங்கள் மூவ் பண்ணால் கூடமே கிங்கும் இருந்ததுன்னா ட்ரா தான். அதே மாதிரி ஒரு கிங்கு கூட ஒரு நைட் இருக்குது அப்படின்னா கூட, இப்போ இவங்க சைடு கிங் இருக்குது, ஒரு நைட் இருக்குது அப்படின்னாலும் ட்ரா தான். ஏன்னா இதை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இதுவுமே ஒரு இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியலில் தான் வரும். சப்போஸ் இப்போ பிளாக் கிட்ட இது இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, இது என்னது பிஷப். இந்த பிஷப்பும் இந்த கிங்கும் இருந்தாலும் ட்ரா தான். இதே மாதிரி ஒயிட்டில் கூட ஒரு நைட்டு, இவங்க ஒரு நைட்டு ஒரு கிங்கு வச்சுருக்காங்க, இவங்க இது மாதிரி வச்சுருக்காங்கன்னா இதுவும் ட்ரா தான். சரிங்களா, இந்த மாதிரியான எந்த மாதிரி பொசிஷன் இருந்தாலுமே அது ட்ரா தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் விளையாட முடியாது. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆஃபர் ட்ரா. அதாவது 2 மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும், நம்மளும் ஒரு ஆப்போனண்ட்டும் விளையாடிட்டு இருக்கோன்னா நம்ம 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ட்ரா பண்ணுறது. சரிங்களா, மேபி பொசிஷன் ஈக்குவலாக இருக்கலாம். இது விஷயங்களில் நம்ம ஈக்குவல் பேசி வச்சுட்டு ட்ரா பண்ணுறது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் வரும். இதுவுமே ஒரு ட்ரா. ஸோ இது ரெண்டாவது ட்ரா. மூணாவது ட்ரா என்னென்னா 3-fold ரிப்பீட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது 3-fold ரிப்பீட்டேஷன்னா ஒரே மூவையே ஒயிட்டும் பண்ணுவாங்க, பிளாக்கும் பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்க ஒரு மூவ் வச்சுருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. இவங்க ஒரு மூவ், பிளாக் மூவ், ஒயிட் மூவ், 2 பேருமே ஒரே மூவே 3 தடவை நவுத்துவாங்க. ஸோ அப்படி நவுத்துனா அது பேர் அப்படி மூவ் பண்ணால் அது பேர் 3-fold ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணாவது ட்ராங்க. அடுத்து 4th ட்ரா என்னென்னா, இப்போது நம்ம விளையாடிட்டே இருக்கும்போது ஸ்டேல்மேட் ஆகும். ஸ்டேல்மேட்னால் என்ன அர்த்தம்னா, அது நம்ம பொசிஷன் வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஸ்டேல்மேட் ஆனால் அது ஒரு ட்ரா. அதாவது கிங்குக்கு செக்கு வைக்காமையே ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பேர் ஸ்டேல்மேட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதுவும் ஒரு ட்ராவில் வரும். நான் பொசிஷன் கடைசியாக வச்சு காமிக்கிறேன் ஸ்டேல்மேட்டுக்கு. அடுத்து 5வது ட்ரா என்னென்னா 50 மூவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 மூவ் ரூல்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு கிங்கும் ஒரு குயினும் இருக்குங்க, ஒரு கிங்கு மட்டும் இருக்குது. சரிங்களா, 50 மூவ் ரூல்ஸ்னால என்னென்னா 50 மூவ் வரைக்கும் நீங்கள் எந்த காயினையும் வெட்டல்னாலோ அல்லது நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்கனாலோ, உங்கள்கிட்ட எந்த காயினும் இல்லாமல் மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்கனாலோ அது ட்ராவை குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குயினும் கிங்கும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க உங்களுக்கு
மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டெப் என்ன ஆரம்பிக்கணும் 1 2 3 4ன்னு 50 வரைக்கும் எண்ணணும். இந்த 50க்குள்ளார அவங்க ஆட்டம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணாங்க. சப்போஸ் 50 மூவ்ஸ் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வின் நீங்கள் வந்துட்டு ட்ரா ஆகிடுச்சு, ஆட்டம் வந்து ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? காயின் இல்லாத பட்சத்தில் இப்போ இந்த மாதிரி பொசிஷன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்துட்டு கிங்கு, ஒரு நைட்டு, ஒரு பிஷப்லாம் இருந்தாங்கன்னா டக்குன்னு அவங்களால முடிக்க முடியாது. நல்ல விளையாட தெரிஞ்சவங்க, எண்டு கேம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுக்கிட்டு ப்ளே பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ப்ளே பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ப்ளே பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மாதிரியான சமயங்கள் வந்துட்டு 50 மூவ் ரூல்ஸ் யூஸ் ஆகும். ஸோ 50 மூவ் ரூல்ஸும் ட்ரா. நிறைய பேர் சின்ன வயசில் கற்றுருப்பாங்க, நான் வந்துட்டு 16 ஸ்டெப்பில் முடிப்பேன். அப்படிலாம் கிடையாது. 50 மூவ்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஃப்யூச்சரில் கூட 75 மூவ்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு 50 மூவ் ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டேல்மேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேல்மேட்டுன்றது என்னென்னா, ஒரு கிங் இருக்குன்னா அந்த கிங்கை நீங்கள் வந்துட்டு செக் வைக்க முற்படுறீங்க. ஆனால் செக் வைக்கிற சமயத்தில் செக்கே ஆகாமல் அந்த கிங்கை எங்கேயும் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டேல்மேட்டை குறிக்கும். இப்போ இந்த பொசிஷன் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு கிங்கு இங்கே இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிங்கு இங்கே இருக்குது. இப்போ இவங்களுக்கான ஸ்டெப்பும் இங்கே பாருங்கள். இங்கே வரலாம். சரிங்களா? இவங்களுக்கான ஸ்டெப் வந்துட்டு இந்த 2 ஸ்டெப் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம குயினை தூக்கி நான் என்ன பண்ணுறேன், பிளாக் டூ மூவ்னு வச்சுக்கலாம். இப்போ நான் குயினை தூக்கி என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுறேங்க. இது பேர் வந்துட்டு C7. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், இப்போ இப்படி வச்சிரும்போது இந்த கிங்கு இப்போ பிளாக் மூவ் இங்கே வச்சுட்டிங்க. இப்போ கிங்கு இப்போ மூவ் பண்ணுறது இங்கே பாருங்கள், இது மூவே ஆக முடியாது. இங்கே மூவ் பண்ணாலும் வெட்டிடும், இங்கே மூவ் பண்ணாலும் செக்கு, இங்கே மூவ் பண்ணாலும் செக்கு. ஸோ அப்படின்னும் போது மூவே ஆக முடியலாம். இது பேர் வந்து ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பொசிஷனும் நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த பொசிஷன் பாருங்கள். இதில் எப்படி ஸ்டேல்மேட் தெரியாமல் இப்போ நான் குயினை தூக்கிட்டு போய்ட்டு இங்கே வச்சுறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்துட்டு செக்கும் கிடையாது, எங்கேயுமே மூவும் பண்ண முடியலை. ஸோ இது பேர் தான் ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிங்குக்கு செக்கு வச்சு ஆட்டத்தை முடித்தா அது செக்மேட்டு, கிங்குக்கு செக்கு வைக்காத அது ஆட்டத்தை முடித்தா அது ஸ்டேல்மேட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மைண்டில் வச்சுக்கிட்டா தான் புரியும். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, சார் எனக்கு வந்துட்டு மூவ்ஸு ரூல்ஸ்லாம் ஓரளவு தெரிஞ்சு போச்சு, ஆனால் எனக்கு விளையாட தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாடுறதுக்கு நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் போட போகிறோம். அதை தாண்டி இன்னொன்று, விளையாடுறது எடுத்தோடனே விளையாட நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கற்றுக்கணும். என்னென்ன ரூல்ஸ் இருக்குது செஸ்ஸில், அதெல்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கேம் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுவும் உங்களோட பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமாக பயப்படுவாங்க. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க கேம்ஸை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியும் தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ட்ரா பற்றின 5 விதமான இது பார்த்தோம். அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ விளையாடும் போது இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஸ்பெஷல் ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். M%. அந்த M% நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் செஸ் நொட்டேஷன்ஸ் சொல்லித்தர போகிறேன். ஸ்கோர் ஷீட்னால் என்னது, செஸ் நொட்டேஷன்ஸ்னால் என்னது, அது எப்படி யூஸ் பண்ணுறது டோர்னமெண்ட்டில் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இது மாதிரி தொடர்ந்து செஸ் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.